லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தானில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா டப்பிள்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ டப்பிள்ஸ்னால் என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் நெக்ஸ்ட்டாக என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ஷனரிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதுவும் சேம் தாங்க, லிஸ்ட் மாதிரி டப்பிள்ஸ் மாதிரி தாங்க. நம்ம வந்து பைத்தானில் டேட்டாஸை வந்து ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட் மெத்தட் தான் வந்து இந்த டிக்ஷனரிஸ். ஓகேங்களா? ஒரு டேட்டா டைப் தான் இந்த டிக்ஷனரிஸ். ஸோ இந்த டிக்ஷனரிஸை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு சாவி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே போய்ட்டு ஒரு பொருளை வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அந்த இருக்கிற சாவியை வச்சு தான் வந்து பூட்டை திறந்து அந்த ரூம்குள்ளே போய் இருக்க பொருளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தாங்க டிக்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கீ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அந்த கீயை வச்சு தான் வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறத விட நான் வந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த டிக்ஷனரிஸ் வந்து இப்போ மற்ற டேட்டா டைப்ஸ் மாதிரி லிஸ்ட் மாதிரி டப்பிள் மாதிரி தான் எலமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ஷனரிஸில் வந்து நம்மளால் எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் டூப்ளிகேட்ஸ் மட்டும் சேவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது ஒரே கீழே 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி நம்ம எல்லா டேட்டா டைப்பும் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸ்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி விடுங்க. வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிக்ஷனரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் வச்சுங்களா. ஸோ டிக்ட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தோம், டப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ டிக்ஷனரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கர்லி பிரேசஸ் தான் வந்து டிக்ஷனரிஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிக்ட் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற கீழே கோலன் வச்சு யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? கமா. ஸோ இந்த கமா வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு கீ ஒரு வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணுறது இந்த கமா. ஓகேங்களா? அந்த கமா இல்லைனா வந்து எரர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது வந்து காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆகட்டும், டப்பிள்ஸ் ஆகட்டும், டிக்ஷனரி ஆகட்டும், ஒவ்வொரு வேல்யூவும் செப்பரேட் பண்ணுறது கமா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 அப்படின்ற கீழே கோலன் வச்சு யூடியூப் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற கீழே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பீக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 அப்படின்ற கீழே பைத்தான் இன் தமிழ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து டிக்ஷனரிஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதாவது க்ரியேட் பண்ணிட்டேன். டிக்ட்ன்ற கீவேர்டில் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி 1 அப்படின்ற கீழே யூடியூப்னு சேவ் பண்ணிட்டேன், 2 அப்படின்ற கீழே பீக்னு சேவ் பண்ணிட்டேன், 3 அப்படின்ற கீழே வந்து பைத்தானின் தமிழ் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் டிக்ஷனரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 நான் என்ன ஆன்சர் என்ன இன்புட் கொடுத்தனோ அது வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேஷனை பார்த்துட்டோம். இப்போ எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த கீஸ் வச்சு தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ரூம்லேருந்து ஒரு பொருளை ஆக்சஸ் பண்ணணும்னா கீயை வந்து யூஸ் பண்ணி அந்த சாவி திறந்து தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் சிம்பிள் பேசிக் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா 1 2 3. ஓகேங்களா? இந்த கீஸை வச்சு தான் இந்த வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிக்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து இப்போ எனக்கு வந்து இந்த கீ நான் வந்து இப்போ இந்த கீயோட வேல்யூ வந்து போட போகிறோம். ஓகேங்களா? 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது டிக்ட் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து டிக்ஷனரியை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அந்த டிக்ஷனரியில் 2 அப்படின்ற கீழே என்ன ஆன்சர் இருக்கோ, என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கோ, அதாவது 2 அப்படின்ற கீழே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது வந்து இப்போ எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இப்போ ஆன்சர் வந்து பீக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க
உங்களுக்கு வந்து டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் சிம்பிள் மெத்தட் ஓகேங்களா. நீங்கள் ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலமெண்ட்டோடைய கீ நம்ம என்ன கொடுத்தோமோ, அதாவது அந்த வேல்யூவோட கீ, அதாவது 1 2 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த கீயை வச்சு தான் நம்மளால் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணி யூடியூப் ஆகட்டும், பீக் ஆகட்டும், பைத்தான் தமிழ் ஆகட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்து 3ன்னு சொல்லி கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானின் தமிழ். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 அப்படின்ற கீழே வந்து பைத்தானின் தமிழ் அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு கீயை வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வேல்யூஸை வந்து ஸ்ட்ரிங்கில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி டிக்ஷனரிஸை வந்து நம்மளால் எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் சேவ் பண்ண முடியும். ஸோ எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையும் சேவ் பண்ணுற மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிக்ஷனரியை சேவ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நேம் ஓகேங்களா. நேம் அப்படின்ற கீயில் வந்து நான் என்ன வந்து ஸ்டோர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நேம் தோணுதோ நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஹரிஷ் அப்படின்ற ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணுறோம் ஓகேங்களா. கமா ஏஜ் ஓகேங்களா. ஏஜ் அப்படின்ற கீழே வந்து நான் என்ன சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 19 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கமா வச்சுருக்கேன், ஞாபகம் வச்சிங்களா. அதாவது ஒவ்வொரு வேல்யூக்கும் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு கமா வச்சுருக்கேன். அந்த கமா வைக்க மறந்துடாதீங்க, ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்ற ஒரு கீழே வந்து 80 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. கமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஓகேங்களா. மேல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூன்னு செட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து டிக்ஷனரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு கீழே வந்து ஹரிஷ்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஏஜ் வந்து அப்படின்ற கீழே வந்து 19 சேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மேலில் வந்து ட்ரூன்னு சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்ட்ரிங்கையும் சேவ் பண்ணியிருக்கேன், இன்டிஜரையும் சேவ் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வந்து பூலியன் டைப்பும் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் என்ன இன்புட் கொடுத்தேன் அது வந்துச்சு. நேம் ஹரிஷ்னு வந்துருச்சு, ஏஜ் வந்து 19 வந்துச்சு, மார்க்ஸ் 18 வந்துச்சு, மேல் வந்து ட்ரூன்னு வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரியில் எனக்கு வந்து ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் டிக்ஷனரிஸில் ஒரு வேல்யூ ஆக்ஸ் பண்ணணுன்னா அந்த வேல்யூக்கு என்ன கீ நம்ம போட்டு சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த கீயை வச்சு தான் வந்து ஆக்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆஃப் எனக்கு வந்து இப்போ ஏஜ் வேணும்னு சொல்லிவிட்டு ஸோ ஏஜை வந்து நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டிக்ஷனரியில் ஏஜ் அப்படின்ற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து நான் வந்து 19 சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நேம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இல்லை எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ மார்க்ஸ் வந்து எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க்ஸ் வந்து எனக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து எனக்கு வந்து 80 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து டிக்ஷனரிஸில் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கீ ஒரு வேல்யூ ஓகேங்களா. அந்த வேல்யூ வந்து அந்த கீழே தான் போய் ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து அந்த வேல்யூ வந்து ஆக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீஸை யூஸ் பண்ணி தான் வந்து ஆக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த கீஸ் வந்து நீங்கள் வந்து 1 2 3 ஆர்டர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நேம் ஹரிஷ் என்ன அப்படி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஓகேங்களா. உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ கீஸை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் கீஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பிட்டேஷன் வந்து நம்ம அலோ பண்ணக்கூடாது ஓகேங்களா. அதாவது டூப்ளிகேட் வந்து சேவ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரே கீழே 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் நேம் சொல்லிவிட்டு ஹரிஷ்னு சொல்லியிருக்கேன். அதே டைம் நான் வந்து அகைன் கம்மா வச்சுட்டு அகைன் நேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் வந்து வேறு ஏதாவது வேல்யூ போட்டு சேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எரர் ஜெனரேட் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரே கீ அதாவது இங்கே நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கீ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஒரே கீழே 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எரர் ஜென்ரேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும். கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணணும், கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணணும். அந்த வந்து நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீஸ் வேல்யூஸ் ஓகேங்களா.
இந்த நேம் அப்படின்றது கீ, ஹரிஷ்ன்றது ஒரு வேல்யூ, ஏஜ் அப்படின்றது கீ, 19ன்றது ஒரு வேல்யூ, இங்கே வந்து 1 அப்படின்றது ஒரு கீ, யூடியூப்ன்றது ஒரு வேல்யூ. ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து அந்த 1ல் தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம ஃபியூச்சரில் ஆக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன கீஸ் இருக்கோ அந்த கீஸை வந்து அந்த கீஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் வந்து வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டிக்ஷனரிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் இருக்க வேல்யூஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இதில் வந்து நேம் ஹரிஷ், ஏஜ் 19, மார்க்ஸ் 80, மேல் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப், ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரியில் இருக்க எனக்கு வந்து இப்போ வந்து அந்த மார்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கும் போது மார்க் வந்து 18 வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை வந்து 90 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க். நான் அகைன் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டிக்ஷனரியில் இருக்க நீங்கள் வந்து அந்த வேல்யூவை வந்து என்ன கீயில் போட்டு சேவ் பண்ணீங்களோ அந்த கீஸை யூஸ் பண்ணி தான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இந்த டிக்ஷனரியில் இருக்க மார்க்ஸ் அப்படின்ற கீயை வந்து 90 அப்படின்ற வந்து ஒரு வேல்யூஸ் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அப்டேட் பண்ணியிருக்கேன். அகைன் ஃபஸ்ட்டு வந்து 18 இருந்தது மார்க்கு, இப்போ வந்து நான் மார்க் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு தான் வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க, சம் பேசிக் கான்செப்ட் மட்டும் தான், நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 18 இருந்த மார்க் வந்து இப்போ நான் வந்து மார்க் ஈக்குவல் டு 90 சொல்லி அசைன் பண்ணி இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து மார்க் வந்து 90 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம டிக்ஷனரிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி எலமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எலமெண்ட் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து எலமெண்ட் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெல். ஓகேங்களா, ஸோ இந்த டெல்ன்றது நான் வந்து ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், டப்பிள் யூஸ் பண்ண வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துருந்தீங்க, நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த டெல் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் இதை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப், எனக்கு வந்து அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரியில் இருக்க ஏஜ் வந்து இப்போ எனக்கு வந்து டெலிட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ டெல் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் இருக்க டிக்ஷனரி. ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ன்ற வேரியபிளில் போட்டு தான் நான் அந்த டிக்ஷனரி வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்க ஏஜ் அப்படின்ற கீ வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த கீ டெலிட் ஆகும்போது இது இருக்க வேல்யூவும் டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ்ன்ற கீ வந்து நான் டெலிட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்திருக்கு, மார்க் வந்திருக்கு, மேல் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஏஜ் வந்து எனக்கு டெலிட் ஆகிருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஓகேங்களா, டெல் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த டெலிட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணதில்லை, அது பில்டின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ டெலிட்ன்ற பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏஜ் வந்து நான் டெலிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன், எப்படி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். ஓகேங்களா, இல்லை கீஸை வச்சு எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸில் இருக்க பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ டிக்ஷனரியில் இருக்க மெத்தட் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ன்ற இதில் வந்து நான் டிக்ஷனரிஸை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த டிக்ஷனரிஸில் இருக்க கீஸ், அதாவது இந்த நேம் என்னென்ன கீ வந்து நான் போட்டு சேவ் பண்ணியிருக்கணும், நேமு, ஏஜ், மார்க், மேல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன கீஸ் போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கணும் அந்த கீஸ் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த டிக்ஷனரியில் இருக்க கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் நான் போட்டுருக்கேன், மார்க் போட்டிருக்கேன், மேல் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து ஏஜ் வந்து டெலிட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து. ஸோ அந்த ஏஜ் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகல. ஓகேங்களா, ஸோ அந்த டிக்ஷனரிஸில் இருக்க கீ என்னென்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கே ரிட்டன் ஆகும். ஓகேங்களா, நேம்ன்ற கீ இருக்குது, மார்க்குன்ற கீ இருக்குது, மேல்ன்ற கீ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்க வேல்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கீஸ் நம்ம பார்த்துட்டோம், இப்போ வேல்யூஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ்
ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்ன்ற மெத்தட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸ் என்னென்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ டிக்ஷனரிக்கு வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ், நேம் வந்து ஹரிஷ். ஓகேங்களா. ஸோ 19 மார்க்கு, ட்ரூன்றது ஒரு வேல்யூஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கீஸ் வந்து என்னென்ன கீ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து கீழே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட லென்த்தை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ லென்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எவ்வளோ லென்த் இருக்குது, அதாவது எவ்வளோ கீ இருக்குது, எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, லென் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. அதாவது 3 கீழே 3 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணும்போது 4 யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து அந்த மார்க்கை வந்து டெலிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ டெல் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா. அந்த ஏஜ் வந்து டெலிட் பண்ணிருக்கிறதால மீதி இருக்க 3 மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ லென்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டிக்ஷனரிஸோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி லிஸ்ட்லையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், டப்புலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிக்ஷனரிஸ்லையும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கிளியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. டெல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கீயை வந்து டெலிட் பண்ணும். கீயை டெலிட் பண்ணும்போது வேல்யூஸும் சேர்த்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா. கிளியர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளியர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் அந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டா வந்து கிளியர் ஆகிடுச்சு, டிக்ஷனரி வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே எம்டி டிக்ஷனரி தான் வந்து ஆன்சராக வருது. ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டிக்ஷனரி இருக்க வேல்யூஸ் வந்து கிளியர் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம டிக்ஷனரிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஓகேங்களா. டிக்ஷனரிஸ்னால் இப்போ நான் வந்து ஓவராலாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன். டிக்ஷனரிஸ் வந்து மற்ற டேட்டா டைப்ஸ் மாதிரி தான், லிஸ்ட் மாதிரி டப்பிள் மாதிரி தான். நம்மளால் எல்லா டைப் ஆஃப் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா. லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணுவோம். டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேர்லி பிரஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த சிம்பிள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேர்லி பிரஸஸ் ஓப்பன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு ஒரு கீயை நம்ம போட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா. அதாவது இப்போ நம்ம வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஃபியூச்சரில் ஆக்சஸ் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த கீஸை யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஏஜ் அப்படின்ற கீ யூஸ் பண்ணி 19ன்ற வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருந்தேன். மார்க் அப்படின்ற கீயை யூஸ் பண்ணி 18ன்ற வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டிக்ஷனரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீஸை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அந்த வேல்யூ வந்து கீழே தான் போய் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அப்போ அண்ட் வந்து டிக்ஷனரிஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். பில்டின் ஃபங்க்ஷன்ஸு, டெலிட் ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் லென் ஆஃப் இருக்குது, கிளியர் இருக்குது, கீஸ் இருக்குது. கீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கீ இருக்கோ, என்னென்ன கீ இருக்கோ அந்த டிக்ஷனரியில் அதை ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். லென் ஆஃப் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துரும்போது லென் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி நான் வந்து லிஸ்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், டப்பிள்லையும் சொல்லியிருந்தேன். லென் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த லென்த் ஆஃப் த டிக்ஷனரி வந்து ரிட்டர்ன் பண்ணும். எத்தனை இருக்குது, 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எம்டி டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் பைத்தானில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.